வெல்கம் மக்களே. ஒரு கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அது கூட ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு குட்டி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் தனியாங்க, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு 4 to 5 வரைக்கும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட வாசனைக்கு பூண்டு வந்து ஒரு 4 to 5 பற்கள் வரைக்கும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு 5-6 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கோர்ஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, கோர்ஸ் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சி. இப்போ வந்து நம்ம புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம நல்லா கடைச்சி எடுத்துடலாங்க. நீங்கள் அதை அடைச்சிட்டு வரதுக்குள்ளே இது நல்லாவே ஆறி போயிருக்கும். புளியும் வெந்நீரில் போட்டதுனால உடனே ஊறிடுச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தவங்க ரொம்ப ஈஸியாக ரசம் வைக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. எனக்கு வந்து இந்த பாத்திரம் ஃபுல்லாக ரசம் வேணும், அதனால் நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக புளி வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 வேளை வந்துடுங்க உங்களுக்கு. புளி வந்து நல்லா கடிச்சு எடுத்துக்கோங்க. புளியில் வந்து கடைசியில் அந்த சக்கை இருக்கும்ல, அது தாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இல்லை நீங்கள் இன்னும் ஒரு 2-3 டைம்ஸ் வரைக்கும் நல்லா கடிச்சு அது ஃபுல்லாக வர வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. பார்த்தீங்களா மக்களே, புளி இந்த மாதிரி ஆயிடுச்சு. தூக்கி போட்டுடலாம். புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரசம் பவுடரும் ரெடி ஆகிடுச்சு, புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே சுவையாக இருக்குங்க. கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளியாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்துருங்க. அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே நல்லா வறுபடணுங்க. அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தாச்சு. உப்புலாம் உருவமே தெரியல பார்த்தீங்களா, ரொம்ப குட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் பெரிய கல் உப்பாக போட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல ரசம் பவுடர், அதை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் ஃபுல்லாக நீங்கள் நல்லா வந்து வறுத்துருங்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிடலாங்க. நான் வந்து கல் உப்பை எதுக்கு வறுத்தேன்னா, அந்த காலத்துலலாம் உப்பை வந்து சுட்டு தாங்க, அது இந்த மாதிரி வறுத்து தாங்க சாப்பிட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அந்த காலத்தில் உப்பு புளி 2த்துமே வறுத்துட்டு தாங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் போட்டுடலாங்க. போட்டு நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா. நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லைனா அம்மா வைக்கிற மிளகு ரசம் தாங்க நம்மளுக்கு மருந்தே. பாருங்கள், நல்லா கொதிச்சு போச்சு. அவ்வளோதான் மக்களே. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிம்பிள் அண்டு சுவையான ரசம் தயார். நான் புளி கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா காட்டுக்கும் வீட்டுக்கும் புளி வந்து ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தக்காளி வந்து நான் அந்த புளிப்பு சுவை வேணும் அப்படிங்கிறதுனால புளி சுவையோட கம்மி பண்ணிவிட்டு தக்காளியில் உள்ள புளிப்பு சுவை இருக்குல்ல, அதை வந்து நான் அதிகப்படுத்திக்கிட்டேங்க. அதனால் நான் ஒரு பெரிய தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு புளியோட சுவை தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து புளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஆனால் வந்து புளி வந்து கம்மியாக சாப்பிட்றதே நல்லதுங்க. ஏன்னா நம்ம நிறையா ஐட்டம்ஸில் வந்து புளி வந்து போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம தக்காளி போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோதான் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் எலுமிச்சை பழ ரசம் எப்படி வைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.